இந்த சம்மர் வெக்கேஷனில் கிட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு எதுவும் சமைக்கிறது ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்குது. இன்றைக்கி அந்த வகையில் ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஒரு சூப்பரான வெஜிடபிள்ஸ்லாம் சாப் பண்ணி க்ரீமியான ஒரு பிரெட் ஸ்லைஸ் வச்சு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க, பட்டர் போட்டுட்டு நல்லா பொடி பண்ண சாப் பண்ண பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கந்தியும் மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுலேயே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, பால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு, லாஸ்ட்டாக கொஞ்சம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இல்லைன்னா ஆரிகானோ கூட ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் ஸ்லைஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் ஒயிட் சாஸ் பாஸ்தா மாதிரியே கிடைக்கும். அது ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்படியே கூட நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் தோசை தவாவில் இது மாதிரி பட்டர் போட்டுட்டு பிரெட் ஸ்லைஸை நல்லா 2 பக்கம் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சாஸ் இருக்குது இல்லைங்க, இது நல்லா திக்காக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். அதை அப்படியே எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு கிட்ஸ்க்கு கொடுங்க. உங்களுக்கு மேலே வேணால் கூட மிக்ஸ்டு ஹர்ப்ஸ்லாம் நல்லா டாப் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்து பாருங்கள். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இருக்க கிட்ஸ்க்கு மோஸ்ட்லி இது மாதிரி சீஸியாக கொடுத்தா ரொம்ப பிடிக்குது. அதனால் இந்த சம்மர் டைமில் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் கோதுமை பிரெட் இது ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.